என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சேனல் தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2 கைரேகை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமான கைரேகை, அதிர்ஷ்டமற்ற கைரேகை. டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே இந்த பதிவு பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இந்த பதிவு பிடிக்காதவங்க இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா சில பேருக்கு யோகமான கைரேகை அவங்க கைரேகையில் இருந்ததுன்னா ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது. சில பேருக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமற்ற கைரேகை உங்கள் கைரேகையில் இருந்ததுன்னா சில விஷயம் ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படுது. அதனால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கிறீங்க. அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் வாழ்க்கை. அதனால் நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே நான் கலந்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விருப்பம் இருக்கக்கூடிய மட்டும் இந்த டாப்பிக்கை பார்க்கறது நல்லது. அதாவது அதிர்ஷ்டமான கைரேகை சில பேர் பிறப்பினப்பிலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சிகளாக இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ரீதியான விஷயம் சரி, இண்டிவிஜுவலாக நல்ல மணி அனுப்புவாங்க. அதை தவிர்த்து பார்க்கும்போது அவங்க குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமற்ற கைரேகை சில பேர் எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அவங்களால முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயமும் சரி, திருமண வாழ்க்கையும் டிலே ஆகும். ப்ளஸ் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயமும் சரி, வரவு செலவுன்ற மாதிரி ஏற்படும். இதுக்கு உண்டான கைரேகைலாம் எப்படி இருக்குன்றது இந்த பதிவு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். ஜாதகம் கைரேகை பார்க்கணும்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்கள் பேர் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் கைரேகை டெமோ ஃபோட்டோ எங்கள் செல்லேருந்து அனுப்புவாங்க. நாங்கள் அனுப்புகிற மெத்தட் படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதேமாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா டேட் ஆஃப் பர்த், டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களோட பெயர், இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு கால் பண்ணுற டைம் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவோம். சரி, வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சாரோட கைரேகைகள் பாருங்கள். அதிர்ஷ்டமான கைரேகை சொல்கிறப்ப சூரியமேட்டில் ஃபிஷ்குரி அமைப்பு வர்றதும், அதேமாதிரி குருமேடுக்கும் சனீஸ்வரமேடுக்கும் இடையில ஃபிஷ்குரி அமைப்பு பயணிக்கிறதும். இந்த அமைப்பு இருந்துட்டாலே தொழில் மூலியமாக வளர்ச்சி ஏற்படுவாங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது இவங்களுக்கு இருதய ரேகைக்கும் புத்தி ரேகையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்ல அழுத்தமான குறியீடுகளாக வராங்க ரேகை அமைப்பு. அந்த அழுத்தமான குறியீடுகள் எக்ஸ்குறி அமைப்பு இருக்குது. இந்த எக்ஸ்குறி அமைப்பு இருந்துட்டாலே சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடுப்பினை அமைச்சு கொடுத்துரும். அதேமாரி பொருளாதார சார்ந்த விஷயங்கள் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நெக்ஸ்ட்டு ஆயுள் ரேகை பக்கத்தில் செல்வாக்கு ரேகை ஒரு அமைப்பு வருது பாருங்கள். இந்த செல்வாக்கு ரேகை இருக்கிறதும் இவங்களுக்கு பிறப்பின் அமைப்புலேருந்து வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்க. பிறப்பின் அமைப்புலேருந்து இவங்களுக்கு தேவைகள் அனைத்தையுமே இவங்க பேரண்ட் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். இதை தவிர்த்து இவங்களுக்கு சுக்கிரமேட்லேயும் பாருங்கள், இவங்களுக்கு மேல் நோக்கின கொடுகளாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி ரேகை இருந்துட்டாலே இவங்க கடைசி காலங்களில் இவங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேஃப்டி பண்ணி வச்சுருவாங்க சொல்லக்கூடிய அமைப்பு. அதே அமைப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு கரெக்டாக ஒரு 50 வயசில் விதிரேகை சூரியமேடுக்கும் சனீஸ்வரமேடுக்கும் இடையில் பயணிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே ஒரு மக்கள் தொடர்பு பணி செய்யக்கூடிய அமைப்பு, சர்வீஸ் ஓரியண்டாக பயணிக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி உடல் உறுப்பில் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், வயதான ஆண்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. நல்ல மனிதருடைய இணைவினால் இவங்க இந்த செயல்பாட்டிலையும் இவங்க மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கட்டை விரலில் பாருங்கள். இவங்களுக்கு கோதுமை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் இவங்களுக்கு எந்த ஒரு காலத்துலேயும் சரி உணவு, துணி, பஞ்சம் இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது. இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகைலாம் இதில் ஏதாச்சும் ஒரு ரேகை இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தான். அப்போ இவரோட கைரேகையில் இவ்வளோ அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் ஆயுள் ரேகை நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா எல்லா குடுப்பினே இருந்தாலும் அதை வாழக்கூடிய அமைப்பும் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கும் ஆயுள் ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு மணிக்கட்டு வரைக்கும் இவங்களுக்கு கிளியர் ஆகுது. கங்கண ரேகையிலும் இவங்களுக்கு 3 கோடுகள் வருது. அப்போ ஆயுளும் இவங்களுக்கு தீர்க்கம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு 82, 83 வயது வரைக்கும் இவங்க பயணிப்பாங்க. அதேமாதிரி விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, இவங்களுக்கு விரல்களோட நுனிகள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பண வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர்த்து விரல்களை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ரேகைகளும் பார்க்கும்போது மேல் நோக்கின கோடுகளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக இவங்களோட இணைவு ஏற்படும் சொல்லக்கூடிய பிஹேவியரும் சரி, சொசைட்டிலையும் சரி ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க. இல்லை முக்கியமாக குருமேடும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்து சுக்கிரமேடும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாலும் இவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அதேமாதிரி வரக்கூடிய மனைவியாலும் இவங்களுக்கு யோகன்ற மாதிரி ஏற்படும். இது தவிர்த்து உள்ளங்கையில் பாருங்கள் கரெக்டாக மணி ட்ரையாங்கிள் ரேகை இருக்குது பாருங்கள். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா இதோட விரிவாக்கம்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். மணி ட்ரையாங்கிள் இருந்தாலே ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் இவங்கெல்லாம் ஒரு 25 வயதுலேருந்தே நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். ஆக மொத்தத்தில் இவரோட கைரேகையில் நிறைய சைன் இருக்குது. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய சைனில் உங்களோட கைரேகைகள் இருக்கான்றதை கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா இவருக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை இணைவெல்லாம் ஷேப் அப்படிங்கிற வரதும் இவருக்கு ஒரு கொடுப்பனை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதேமாதிரி விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு தெளிவான அமைப்பில் மேல் நோக்கின கொடுக்கலாகவே சனீஸ்வரன்
மேடுக்கும் குரு மேடுக்கும் இடையில பயணிக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டெடியான ஒரு பயணங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும். எத்தனை பேர் கைரேகையில் இப்போ சொன்ன ரேகை அமைப்பு உங்களுக்கு கைரேகையில் இருக்கிறது கமெண்டில் தெரிவிங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ரேகையோ இல்லை 2 ரேகையோ இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதிர்ஷ்டமற்ற கைரேகை எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே கைரேகையில் மச்சங்கள் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் மச்சங்கள் இருக்கிறது சிறப்பு கிடையாது. அதே அமைப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஆயுள் ரேகைக்கும் விதி ரேகைக்கும் இடையில் மச்சங்கள் இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. 2 இடத்துல இவங்களுக்கு மச்சங்கள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு கைரேகையில் முக்கியமாக விதி ரேகை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதி ரேகை இவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், இவங்களுக்கு விதி ரேகை சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த விதி ரேகையில் எத்தனை இடத்துல உங்களுக்கு தடை கோடுகள் குறுக்கு கோடுகள் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி குறுக்கு கோடுகள் வந்தாலே இவங்க வாழ்க்கையில் ஒரு முயற்சியில் பண்ணாலும் அது பெரிய அளவில் வளர்ச்சியில் பெறாது. அப்போது சப்போர்ட்டிங் லைன் இருக்குது, இவங்களுக்கு செல்வாக்கு ரேகைலாம் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கனாலும் சரி, இவங்களுக்கு அந்த செல்வாக்கு ரேகையிலையும் சரி நிறைய தடை கோடுகள் தான் இவங்களுக்கு வராங்க. பொதுவாகவே பார்க்கும்போது இவங்களோட கைரேகையில் தன ரேகை சொல்லக்கூடிய அமைப்பும் சரி, மணி ட்ரையாங்கிள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பும் சரி, அந்த ரேகையிலையும் இவங்களுக்கு தடை கோடுகள் தான் இவங்க காட்டுறாங்க. பொதுவாக கைரேகையில் இந்த மாதிரி நிறைய தடை கோடுகள் நிறைய ரேகைகள் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை தான் வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்க கொண்டு போகும். இல்லை விதிரேகையில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த சேஞ்சஸ் மூலிமா வளர்ச்சியில் பெறுமோ பார்க்கும்போதும் சரி, இவங்க விதிரேகை கரெக்டாக ஒரு 43 வயசில் சேஞ்சஸ் ஆகுது. ஆனால் அந்த 43 44 வயசில் சேஞ்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு மற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சேஞ்சஸ் ஆகுது. அந்த காலத்துலேயும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் தொந்தரவு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். இந்த கைரேகையை இன்னும் அனலைஸ் பண்ணால் இன்னும் நெகட்டிவ் ரேகைலாம் நிறைய இருக்குது. அப்போது சில ரேகைகள் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் சில பேர் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கைரேகையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மன இறுக்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். பொதுவாகவே இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அந்தளவுக்கு பெரிய அளவில் யோகமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியும் மற்றவங்களை சார்ந்தோ குடும்ப உறுப்பினர் சார்ந்து தான் வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஏற்படும். இந்த மாதிரி ரேகை இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. உங்கள் கைரேகையில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதுக்கும் விதி விலக்குகள்லாம் இருக்குது. சில விஷயமா ரெமெடி மூலியமாகவும் நான் சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி யாருக்காச்சும் மற்றவங்களோ ரேகையில் தடைக்கோடுகள்லாம் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த பதிவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 கைரேகையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.